அசோசியேஷனோட நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ரீக்வென்ட் பேட்டர்ன் growth algorithm. அசோசியேஷன் ரூல்னா என்னன்னு பார்த்தோம்னா, அசோசியேஷன் ரூல்ஸ் ஆர் யூஸ்டு டு ஃபைண்ட் கோரிலேஷன் அண்ட் co-occurrence between data set. இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தோம்னா, அக்ரவால் அண்ட் ஸ்ரீகாந்த் இன் 1994. டெஃபினிஷன்ஸ் ஃபார் FP growth algorithm. FP growth algorithm in data miningல வந்து இதை வந்து frequent item set mining algorithmனு சொல்றோம். இதை வந்து எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்றோம்னா, ஒரு லார்ஜ் டேட்டா செட்ல வந்து ஃப்ரீக்வெண்ட் வந்து அக்கரிங் ஆகிருக்கிறதுக்கு இதை வந்து டிஸ்கவர் பண்றதுக்கு இந்த அல்காரிதம் வந்து யூஸ் பண்றோம். இதை வந்து ப்ரொபோஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தோம்னா, ஹேன் இன் சப்போர்ட்னா என்னன்னா, the minimum support for an item set to be identified as frequency. Support formula, number of transaction containing item set by total number of transaction. இந்த ப்ரொசீஜர்ல வந்து மொத்தம் வந்து 7 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, கொடுத்துருக்க கிவன் டிரான்சாக்ஷன்ல இருந்து ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரீக்வென்ட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணணும். பை செக்கிங் மினிமம் சப்போர்ட், கொடுத்துருக்க மினிமம் சப்போர்ட்டை செக் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீக்வென்ட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் ஆர்டர்ட் ஐட்டம் செட் வந்து கண்டுபிடிக்கணும். தென் ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சர் யூசிங் ஆர்டர்ட் ஐட்டம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து கண்டிஷனல் பேட்டர்ன் பேஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். தென் சிக்ஸ்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ரீக்வென்ட் பேட்டர்ன் பேஸ் கண்டிஷனல் ஃப்ரீக்வென்ட் பேட்டர்ன் பேஸை வந்து பில்ட் பண்றோம். செவன்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, ஜெனரேட் ஃப்ரீக்வென்ட் பேட்டர்ன் ரூல் பை செக்கிங் மினிமல் கான்ஃபிடன்ஸ் செக் பண்ணி ஃப்ரீக்வென்ட் பேட்டர்ன் ரூல் வந்து ஜெனரேட் பண்றோம். நாங்கள் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரெஸ் ஷாப். டிரான்சாக்ஷன் ஐடி ஒரு 5 ஐடி எடுத்திருக்கோம். கிளாத் பாட். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஐடி என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னா, டாப், ஜீன்ஸ், குர்தா, குர்த்திஸ், சாரி, லெஹங்கா, ஷர்ட். செகண்ட் டிரான்சாக்ஷன் ஐடி வந்து ஜீன், கவுன்ஸ், குர்தா, டாப், நைட் வியர்ஸ், லெஹங்கா, ஸ்போர்ட்ஸ் வியர்ஸ். தேர்ட் ஐடி டிரான்சாக்ஷன் வந்து கவுன், டாப், பேபி ஷர்ட், ஸ்போர்ட்ஸ் வியர்ஸ். தென் ஃபோர்த் டிரான்சாக்ஷன் ஐடி வந்து கவுன், குர்தா, ஷர்ட். தென் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஐடி ஜீன்ஸ், டாப், குர்தா, நைட் வியர்ஸ், ஷர்ட், லெஹங்கா. நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிளில் வந்து ஒவ்வொரு ஐட்டமே கிளாத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம வந்து இப்போ வந்து மினிமம் சப்போர்ட் வந்து 3ன்னு எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கால்குலேட் ஃப்ரீக்வன்சி. இப்போ வந்து ஒவ்வொரு ஐட்டத்துக்குமே நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து கிளாத்து, இப்போ வந்து ஜீன்ஸ்னு எடுத்துட்டோம்னா, ஜீன்ஸ் வந்து எத்தனை டைம்ஸ் அக்கர் ஆயிருக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும். 3 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. கவுன்ஸ் வந்து 3 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. குர்தா 4 டைம்ஸ், குர்த்திஸ் 1 டைம், டாப் 4 டைம், சாரி 1 டைம், பேபி ஷர்ட் 1 டைம், நைட் வியர்ஸ் 2 டைம்ஸ், லெஹங்கா 3 டைம், ஸ்போர்ட் வியர்ஸ் 2 டைம்ஸ் அண்ட் தென் ஷர்ட் வந்து 3 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. செகண்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரீக்வென்ட் பேட்டர்ன் செட். இப்போ நம்ம கொடுத்துருக்க மினிமம் சப்போர்ட் வந்து இப்போ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருக்கோமா, இதில் வந்து நம்ம மினிமம் சப்போர்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், 3ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ 3 விட 3 இருக்குன்னா 3க்கு மேலே இருக்கிறத நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரீக்வன்சியாக எடுத்துக்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்னா, டாப் 4 டைம்ஸ், குர்தா 4, ஜீன்ஸ் 3, கவுன்ஸ் 3, லெஹங்கா 3, ஷர்ட் 3. இது எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து டிசைனிங் ஆர்டர்ல எடுத்துக்கிறோம். ஃப்ரீக்வென்ட் பேட்டர்ன் செட்டை வந்து எல்லுன்னு வந்து டினோட் பண்றோம். எல் ஈக்குவல் டு டாப் இஸ் டு 4, குர்தா இஸ் டு 4, ஜீன்ஸ் இஸ் டு 3, கவுன்ஸ் இஸ் டு 3, லெஹங்கா இஸ் டு 3, ஷர்ட் இஸ் டு 3. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்டர்ட் ஐட்டம் செட். இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, டிரான்சாக்ஷன் ஐடி, கிளாத் பாட் வச்சிருக்கோம். நம்ம ஃப்ரீக்வென்ட் பேட்டர்ன் செட் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஐட்டமையும் கம்பேர் பண்ண போறோம். இப்போ வந்து டாப் எடுத்திருக்கோம். டாப் வந்து இந்த கிளாத் பாத்ல டாப் இருக்கான்னு பார்க்குறோம். டாப் அக்கர் ஆயிருக்கு, ஸோ டாப். குர்தா செகண்ட் வந்து குர்தா இருக்கான்னு பார்க்குறோம், ஸோ இருக்கு. அடுத்து வந்து ஜீன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம், இருக்கு. கவுன் இருக்கான்னு பார்க்குறோம், கவுன் வந்து இல்லை. ஸோ நம்ம வந்து லெஹங்கா போடணும். லெஹங்கா இருக்கான்னு பார்க்குறோம், லெஹங்கா இருக்கு. தென் ஷர்ட் இருக்கான்னு பார்க்குறோம், ஷர்ட் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஐட்டம் எடுக்கிறோம். இப்போ வந்து டாப் பார்க்குறோம். டாப் அக்கரா இருக்கா, இருக்கு. குர்தா இருக்கா, இருக்கு. ஜீன்ஸ் இருக்கா, இருக்கு. கவுன்ஸ் இருக்கா, இருக்கு. லெஹங்கா இருக்கா, இருக்கு. ஷர்ட் வந்து இல்லை, ஸோ அப்படியே விட்டுறோம். தேர்ட் டிரான்சாக்ஷன் ஐடி எடுக்கிறோம். டாப் இருக்கா, இருக்கு. குர்தா இருக்கா, இல்லை. ஜீன்ஸ் இருக்கா, இல்லை. கவுன்ஸ் இருக்கா, இருக்கு. ஸோ கவுன்ஸ் போடுறோம். லெஹங்கா இல்லை, ஷர்ட் இல்லை. ஃபோர்த் டிரான்சாக்ஷன் ஐடி, டாப் இருக்கா, இல்ல. குர்தா இருக்கா, இருக்கு. ஜீன்ஸ் இருக்கா, இல்ல. கவுன்ஸ் இருக்கா, இருக்கு. லெஹங்கா இருக்கா, இல்ல. ஷர்ட் இருக்கு, ஸோ ஷர்ட் போட்டுருவோம். லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஐடி, இப்போ வந்து டாப் இருக்கா, இருக்கு. குர்தா அக்கரா இருக்கா, இருக்கு. ஜீன்ஸ் இருக்கு. கவுன்ஸ் வந்து இல்ல. லெஹங்கா இருக்கு, ஷர்ட் இருக்கு. ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சர்.
எல்லா ஆர்டர்டு கிளாத் செட்டையுமே வந்து ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இது எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா ஸ்டெப் 3ல கண்டுபிடிச்ச ஆர்டர்டு ஃப்ரீக்வெண்ட் கிளாத்லேருந்து தான் வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம். இதில் டாப்பு, குர்தா, ஜீன்ஸ், லெஹங்கா, ஷர்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி டயக்ராம் போடுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட்ல இருந்து டாப் வந்து இருக்குது, அடுத்து குர்தா, அடுத்து ஜீன், அடுத்து லெஹங்கா, ஷர்ட். இது எல்லாமே வந்து 1 டைம்ஸ் அக்கேர் ஆயிருக்கனால 1ன்னு சொல்லி நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ டிரான்சாக்ஷன் 2 பார்த்தோம் அப்படின்னா டாப், குர்தா, ஜீன்ஸ், கவுன், லெஹங்கான்னு இருக்குது. ரூட்ல இருந்து டாப், குர்தா, ஜீன் இந்த மூணுமே வந்து செகண்ட் டைம் அக்கேர் ஆயிருக்கனால 2ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜீன்ஸ்க்கு அப்புறம் வந்து கவுன் தான் வந்து நமக்கு செகண்ட் டிரான்சாக்ஷனில் இருக்குது. ஆனால் கீழே வந்து லெஹங்கான்னு இருக்குது. ஸோ அதனால ஜீன்ல இருந்து நம்ம கவுன், லெஹங்காவுக்கு வந்து தனி ரூட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டிரான்சாக்ஷனில் வந்து டாப் அண்டு கவுன் மட்டும் இருக்குது. ஸோ டாப் வந்து தேர்ட் டைம் அக்கேர் ஆயிருக்கு. ஸோ அதனால டாப், அதுக்கப்புறம் கவுன் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே டாப்க்கு அப்புறம் குர்தா இருக்கனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாப்ல இருந்து கவுனுக்கு தனியாக ஒரு ரூட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் 4ல் வந்து குர்தா, கவுன், ஷர்ட் இருக்குது. ஃபோர்த்து டிரான்சாக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குர்தா தான் இருக்குது. ஸோ டாப் இல்லை, அதனால ரூட்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம குர்தா, கவுன், ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபிஃப்த்து டிரான்சாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டாப், குர்தா, ஜீன், லெஹங்கா, ஷர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து ரூட்லேருந்து டாப் வந்து 4th டைம் அக்கேர் ஆகிருக்கு, குர்தா வந்து 3rd டைம் அக்கேர் ஆகிருக்கு, ஜீன்ஸும் வந்து 3rd டைம் அக்கேர் ஆகிருக்கு, லெஹங்கா வந்து 2nd டைம், ஷர்ட் வந்து 2nd டைம். ஸோ அதுக்கான நம்பர்ஸை வந்து கரெக்டாக வேல்யூஸ் வந்து போடணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டயக்ராமில் இருக்கிற மித்த எல்லாத்தையுமே வந்து அப்படியே நம்ம வந்து பண்ணிடணும். 5th ஸ்டெப் வந்து கண்டிஷனல் பேட்டர்ன் பேஸ். இது வந்து ப்ரீவியஸாக கண்டுபிடிச்ச அந்த லாஸ்ட் ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்தோட நேம்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷர்ட் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ டயக்ராமில் வந்து ஷர்ட்டுன்ற நோடுக்கு மேலே இருக்கிற ரூட்ஸ்லாம் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஷர்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டாப்பு, குர்தா, ஜீன், லெஹங்கா அது ஒரு பாத்து. ஸோ இந்த ஷர்ட்டோட வேல்யூ வந்து 2. ஸோ அதான் நான் இந்த பாத்தில் எழுதியிருக்கேன். டாப், குர்தா, ஜீன், லெஹங்கா இஸ் டு 2ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து வேறு எங்கே ஷர்ட் இருக்குன்னு பார்க்கணும். இதில் வந்து குர்தா, கவுன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ஷர்ட்டோட வேல்யூ வந்து 1. ஸோ அடுத்த பாத்தில் வந்து குர்தா, கவுன் இஸ் டு 1. செகண்ட் வந்து நான் லெஹங்கா அப்படின்ற கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ லெஹங்கான்ற நோடில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாப், குர்தா, ஜீன் ஒரு பாத்தில் வருது. ஸோ அதோட லெஹங்காவோட நேம் வந்து 2. ஸோ அதனால 2ன்னு போட்டாச்சு. அடுத்து வேற எங்க லெஹங்கா இருக்கு? டாப், குர்தா, ஜீன், கவுன் அந்த ஒரு பாத் இருக்கு. ஸோ அந்த பாத்தோட வேல்யூ வந்து 1. ஸோ அதை போட்டாச்சு. தேர்டா வந்து நான் கவுனுன்ற கிளாத் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கவுனுன்றதுல பார்த்தோம் அப்படின்னா டாப், குர்தா, ஜீன் இது ஒரு பாத், இதோட வேல்யூ 1. ஸோ அது எழுதியாச்சா? நெக்ஸ்ட் வந்து டாப் மட்டும் அதோட வேல்யூ 1, அதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் எங்க கவுன் இருக்கு? குர்தாக்கு இருக்கு. ஸோ குர்தா போட்டாச்சு, வேல்யூ வந்து 1. அடுத்து வந்து நான் ஜீன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஜீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப், குர்தா அதோட வேல்யூ 3. டாப், குர்தா 3. வேற ஜீன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணா ஜீன்ஸ் வந்து இல்லை. ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து குர்தா. குர்தா பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி டாப் மட்டும்தான் வரும். இன்னொரு குர்தாக்கு வந்து ரூட் இருக்கு. ஸோ அதனால நம்மளால எடுக்க முடியாது. ஸோ இந்த டாப் எடுக்கிற அந்த குர்தாவோட வேல்யூ வந்து 3. ஸோ அதனால டாப் இஸ் டு 3. நெக்ஸ்ட் வந்து டாப்புக்கு மேலே வந்து ரூட் தான் இருக்கு. ஸோ நம்மளால அதை எடுத்துக்க முடியாது. அதனால நல் செட்டுன்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து ஸ்டெப் 5. கண்டிஷனல் பேட்டர்ன் பேஸை வச்சு கண்டிஷனல் FP3 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷர்ட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து எனக்கு 2 பாத் வந்து கிடச்சிருக்கு. இந்த 2 பாத்துலேயுமே வந்து காமனாக எந்த கிளாத்தோட நேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எனக்கு வந்து ஃபர்ஸ்டில் வந்து குர்தா தான் வந்து சேமாக இருக்குது. ஸோ குர்தா போட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த 2 பாத்தோட வேல்யூஸையுமே வந்து சம் பண்ணி நம்ம இங்கே கவுண்டாக கொடுக்கணும். ஸோ 2 + 1 3ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ லெஹங்காக்கு பார்க்குறோம். இதில் வந்து
2 பார்ட் தான் இருக்கு. இதுல வந்து காமனா டாப் இருக்கு, குர்தா இருக்கு, ஜீன் இருக்கு. ஸோ இந்த 3த்தையும் எழுதியாச்சு. இதோட கவுண்ட்டை வந்து நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா 2 + 1 3. நெக்ஸ்ட் வந்து கவுனு. கவுனில் வந்து 3 பார்ட் இருக்கு. பட் நமக்கு காமனாக வந்து எந்த ஒரு வேல்யூஸுமே வந்து கிடைக்கல. அதனால நல் செட்டுன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஜீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கு. ஸோ ஒரு பார்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. அதை அப்படியே வந்து நம்ம FP3ல வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து குர்த்தால ஒரே ஒரு டாப் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால டாப் அப்படியே வச்சுக்கிறோம். டாப்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து எம்டி செட்டாக தான் இருக்கு. ஸோ அதனால எம்டி செட் அப்படியே இருக்கு. ஸ்டெப் 7 வந்து ஃப்ரீக்வெண்ட் பேட்டர்ன் ரூல்ஸ். ஸோ இப்போ இதுல கிளாத்ன்ற காலமையும் கண்டிஷனல் FP3 அப்படின்ற அந்த காலமையும் ரெண்டையுமே வந்து நம்ம கம்பைன் பண்ணி ரூல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஷர்ட் அப்படின்றதுல வந்து FP3ல வந்து குர்தான்னு இருக்கு. ஸோ இதோட எத்தனை பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குன்றத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து குர்தா ஷர்ட் ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதோட கவுண்ட் வேல்யூ வந்து 3. ஸோ 3ன்னு சொல்லி அப்படியே நம்ம போட்டோம். நெக்ஸ்ட் லெகங்காக்கு பார்த்தோம் அப்படின்னா டாப் குர்தா ஜீன் இருக்கு. ஸோ டாப் லெகங்கா ஒரு பாசிபிலிட்டிஸ், குர்தா லெஹங்கா ஒரு பாசிபிலிட்டிஸ், ஜீன்ஸ் லெஹங்கா ஒரு பாசிபிலிட்டிஸ், டாப் குர்தா லெஹங்கா ஒரு பாசிபிலிட்டிஸ், டாப் ஜீன் லெஹங்கா ஒரு பாசிபிலிட்டிஸ், குர்தா ஜீன் லெஹங்கா ஒரு பாசிபிலிட்டிஸ். இது எல்லாத்துக்குமே வந்து கவுண்ட் வேல்யூ வந்து 3 தான். ஸோ அடுத்து வந்து கவுன் வந்து எம்டி செட்டா இருக்கனால இதுவும் வந்து எம்டி செட். நெக்ஸ்ட் ஜீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப் குர்தான்னு சொல்லி 2 இருக்கு. ஸோ டாப் ஜீன் ஒரு பாசிபிலிட்டிஸ், குர்தா ஜீன் ஒரு பாசிபிலிட்டிஸ், டாப் குர்தா ஜீன் ஒரு பாசிபிலிட்டிஸ். ஸோ இதோட கவுண்ட் வேல்யூமே வந்து 3 தான். குர்தா பார்த்தோம்னா டாப் அப்படின்ற ஒரே ஒரு கிளாத் மட்டும் இங்க இருக்கு. ஸோ இதோட பாசிபிலிட்டிஸ் வந்து டாப் குர்தா மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து டாப், இது வந்து எம்டி செட்டா இருக்கனால ஃபுல்லாவே வந்து எம்டி செட். இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து நான் குர்தா ஷர்ட்னு எழுதியிருக்கேன். இது குர்தா ஷர்ட்னு எழுதலாம், ஷர்ட் குர்தான்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்குமே வந்து நம்ம எழுதினாலும் வந்து வேல்யூஸ் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ மினிமம் கான்ஃபிடன்ஸோட இது வந்து மேட்ச் ஆகுது.